வணக்கம். தமிழ் சினிமாவுல 2023ஆம் ஆண்டு வந்து அ ஒரு திரைப்படம் அது நமக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அப்படி நான் பார்த்து, நான் ரசித்து, நான் வியந்த படங்களை பட்டியலிட்டிருக்கிறேன். டாப் 10 அப்படின்னு சொல்றது மாரி, டாப் 5 அப்படின்னு சொல்றது மாரி, இது டாப். ஆனா 10ஓ 5ஓ கிடையாது. இந்த வருஷத்துல வந்த எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படங்கள பத்தி தான் உங்ககிட்ட பேசலாம்னு இருக்கேன். இந்த வருஷம் வந்து 2023ல பார்த்தாக்க, அ அஜித் சாருடைய துணிவு வந்தது. விஜய் சாருடைய வாரிசு, லியோ வந்தது. சூப்பர் ஸ்டார் தலைவரோட ஜெயிலர் வந்தது. பொன்னியின் செல்வன் வந்தது. இந்த படங்கள் எல்லாமே வந்து நல்ல வசூல குவிச்சுது. ஜெயிலர் படம் நல்ல வசூல் குடுத்தது. அ கார்லாம் பரிசளித்தாங்க. அப்புறம் ரஜினிகாந்துக்கே கார் குடுத்தாங்கன்னா பாருங்க. அனிருத் சாருக்கு குடுத்தாங்க. டைரக்டருக்கு அப்படி இப்படின்ட்டுலாமே கிடைச்சது. அதே போல லியோ படமும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. லியோ படத்துல என்ன நடந்தது அப்படின்னாக்க, இது எல்லாமே ஒரு ஃபிளாஷ்பேக் தான். நினைவுகள் தான். அத பத்தி தான் பேசுறேன் நானு. ஆ அப்ப வந்து லியோ படத்துக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில இருந்தே படத்துக்கு சர்ச்சை மேல சர்ச்சையாவே வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு கட்டத்தில அந்த ஆடியோ லான்ச் பத்தின விஷயங்கள் வந்தது. அதற்கு முன்னாடி ஏ.ஆர். ரகுமானோட கன்செர்ட் வந்து பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. அந்த விழா கலைபரங்கள், இசை நிகழ்ச்சி கலைபரங்கள் மக்கள ரொம்ப வதச்சுது. அந்த மக்கள் உடைய புலம்பல்கள் வந்து மீடியாக்கள்ல பெரிய அளவுக்கு பேசப்பட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் ஆ எங்க ஒரு விழா நடக்கிறதா இருந்தாலும், அதற்கு முன்கூட்டியான விஷயங்கள்லாம் சரியா நடக்குதா? கார் பார்க்கிங்லாம் சரியா இடம் இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் வைக்கிறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அந்த விழாவ நடத்துறதுக்கு அனுமதி குடுக்கறது அப்படின்னு போலீஸ் தரப்புல வந்தாங்க. இந்த நேரு ஸ்டேடியத்துல லியோ படமும் அப்படிதான் விழா நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, ஒரு கட்டத்துல அ இப்ப வேண்டாம். அ இதுக்கு பெரிய கூட்டம் வரும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதற்கு வந்து அவங்க டிக்கெட் நிர்ணயம் பண்ணியிருந்ததும் கூட பட தயாரிப்பாளர்கள் தரப்புல அது ஏகப்பட்ட பல்லாயிரக்கணக்கான ரூபாய் டிக்கெட்டா இருக்கு. ஸோ அப்படியான ஒரு சூழ்நிலையில இது இன்னொரு பெரிய கலாட்டாவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா இருந்தது அது. நேரு உள் விளையாட்டு அரங்கம்ன்றது. அதுவாவது ஏ.ஆர். ரகுமானாவது ஓஎம்ஆர் ரோட்ல தள்ளி இருக்கு. இது ஒரு பக்கத்துல பிரச்சனையா இருக்கும்போது, சரி வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ட்ரெய்லர வெளியிடலாம் அப்படின்னும்போது, ட்ரெய்லர் எப்போதுமே தியேட்டர்ல பார்க்கலாம் நம்ம. ஆ இவங்க பாட்டுக்கு வெளியிடுவாங்க. தியேட்டர்ல நம்ம பார்க்கலாம். இல்ல YouTubeல பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, தியேட்டருக்கு வெளியில ஸ்கிரீன் கட்டி நாங்க வெளியிடுவோம் அப்படின்னப்ப, ஒரு தெ ஒரு கிரிக்கெட் மாதிரியான விழாக்கள்லயே நம்ம வசந்த் அண்ட் கோ, விவேக் அண்ட் கோ வாசல்ல எல்லாமே வந்து அவ்வளவு கூட்டம் நின்னு கிரிக்கெட்ட பார்க்கணும். இப்ப நம்ம பார்ப்போம் இல்லையா? அது மாரி. அதேபோல இப்ப லியோ படத்தினுடைய இதுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் ஒரு தியேட்டர் வாசல்ல ஒரு ஸ்கிரீன் வச்சாக்க, வடபழனி ஏரியாவெல்லாம் எப்படி இருக்கும்? கோயம்பேடு ஏரியாவெல்லாம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தாக்க மிரட்டலா தானே இருக்கும். அதுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. இப்படி எகனைக்கு முகனையாவே ஒவ்வொன்னுமே பண்ணிட்டு இருந்தத தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. சரி, ஒரு வழியா நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல விழா நடத்துறாங்க. அந்த விழாவ ரொம்ப அழகா நடத்திட்டாங்க. ஏன்னா, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த கார்த்தி 25 ஆமா. கார்த்தி சாருக்கு ஒரு வாழ்த்துக்கள். கார்த்தி சார் வந்து பருத்தி வீரன்ல தொடங்கி இப்ப 25 படங்கள் வரைக்க அவர் நடிச்சிருக்காரு. 25வது படம் தான் ஜப்பான். இந்த வருஷத்துல இருக்கிற அந்த அந்த விழாவும் ரொம்ப கோலாகலமா கொண்டாடப்பட்டது. ரொம்ப நிறைவா, பெர்ஃபெக்ட்டா கொண்டாடப்பட்டுச்சு. ஆனா, அந்த படத்தினுடைய கார்த்தியை நாயகனாக அறிமுகப்படுத்திய அந்த டைரக்டர்கள்ல இருக்கிற அட்டகாசமான ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு இயக்குனர் அமீர் சார் அந்த ஃபங்ஷனுக்கு வரல, கூப்பிடல. அது ஒரு பிரச்சனையா ஓடுச்சு. அத பத்தி தனியா நம்ம பேசுவோம். அ அந்த ஜப்பான் படம், திரைப்படம் என்னுடைய நண்பர் ராஜ்முருகன் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படம் வந்தது. இப்படியான சூழல்களுக்கு மத்தியில, இப்ப நம்ம லியோவையோ, அ துணிவையோ, வாரிசையோ, ஜெயிலரையோ, பொன்னியின் செல்வனையோ நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஆ ஏன்னாக்கா, அது எல்லாமே தெரிந்த விஷயங்கள். ஆனா, அ இது எல்லாமே வந்து பல கோடி பட்ஜெட்டுகள்ல உருவாக்கப்பட்டது. பொன்னியின் செல்வன் பல கோடி பட்ஜெட். லியோ பல கோடி பட்ஜெட். ஜெயிலர் பல கோடி பட்ஜெட். துணிவு பல கோடி பட்ஜெட். ஆ அவங்க அவங்களுக்கு குடுத்திருக்கிற சம்பளமே கோடிகள தாண்டுதுன்னும் போது, அப்புறம் பல கோடி பட்ஜெட்டா தானே இருக்கும். எப்படி சில கோடி பட்ஜெட்டா இருக்க முடியும்? ஸோ அந்த படங்கள் எல்லாம் நம்ம ஓரம் கட்டிடுவோம். அந்த காலத்திலயும் சரி, 80கள்லயும் சரி, 90கள்லயும் சரி, ஏன் இன்னைக்கு வரைக்கும் சரி, தியேட்டர் கிடைக்குதோ, கிடைக்கலையோ, ஒரு லியோ படத்துக்கோ, ஜெயிலர் படத்துக்கோ, பொன்னியின் செல்வனுக்கோ குடுக்குற அளவுக்கு தியேட்டர் ஒரு சின்ன படத்துக்கு குடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனா இந்த சின்ன படங்களும், சின்ன தயாரிப்பாளர்களும் தான்
நம்ம தமிழ் சினிமாவை வாழ வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால மறுக்கவே முடியாது. அதே போல சின்ன படங்கள் அப்படின்னு இவங்க தியேட்டர் தரப்புலையும் தயாரிப்பாளர்கள் தரப்புலையும் நடிகர்கள் வட்டாரங்களையும் சொல்லப்படுற சின்ன படங்கள் அப்படிங்கிறது தான் சின்னம், முத்திரை, அப்படி முத்திரை வாய்ந்த படங்களா இருக்குங்கிறதையும் நாம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இந்த வகையில இந்த வருடத்துல வந்த டாப் 10, டாப் 5 அப்படின்ற படங்கள் இல்லாம பொதுவா எனக்கு பிடித்த என் மனதுக்கு நெருக்கமான படங்களை பத்தி உங்களோட பகிர்ந்துக்கணும். ஒரு ஃபிளாஷ்பேக் இந்த 2023ஆம் ஆண்டு நினைவுகளை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ ஒவ்வொரு படத்தை பத்தியும் கொஞ்சமா ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொல்றேன். அந்த படம் பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. சில படங்களை நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. சில படங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. பார்த்த படங்களை ஒருவேளை ஓடிடியில திரும்ப பாருங்க. அப்படி பார்க்கவே இல்லைங்க, மிஸ் பண்ணிட்டேங்க அப்படின்றவங்க அந்த படத்தையும் ஓடிடியில இருக்கு, பார்க்கலாம். ஆக 2024ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்களை நம்ம நேயர்களுக்கு ரிலாக்ஸ் வித் ராம்ஜி டீம் சார்பா தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர்.